இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹெல்த் அண்டு டிசீசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த் அண்டு டிசீசஸ்னால் ஹெல்த்னால் சுகாதாரம், டிசீசஸ்னால் நோய்கள். இதை பற்றி தான் பார்ப்போம். மனுஷனுக்கு சுகாதாரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நோய்களை தவிர்க்க வேண்டும். இந்த நோய்கள் மற்றும் சுகாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஹெல்த்துனால் சுகாதாரம், அப்போ நல்ல உணவு சாப்பிட்டா சுகாதாரமாக இருப்பாங்க. டிசீஸ்னால் நோய்கள். இதை பற்றி பார்க்கலாம். ரைட்டா? இப்போது அபியூசஸ் அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறான். அபியூசஸ்ன்னு என்னது? முறைகேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது தவறு மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ தப்பு செய்கிறது தான் அபியூசஸ்ன்னு சொல்லுவாங்க. தவறு செய்வதை அபியூசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது அபியூசஸ்னால் தவறு என்ன செய்கிறதுனா, இப்போ ஒருத்தனை அடிக்கிறது, சின்ன பிள்ளைகளை போய் பாலியல் வன்மைப்படுத்துறது, பாலியல் கொடுமைப்படுத்துவது, சிகரெட்டு சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, இதெல்லாம் தவறு. ரைட்டா? எதை சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும். அப்போ தவறு அபியூசஸ்னால் முறைகேடுன்னு சொல்லுவாங்க, இல்லை தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்போது அபியூசஸ் அக்கர்னால் நிகழ்கிறது, நடக்கிறது. ரைட்டா? நிகழ்கிறது, நடக்கிறதுன்னு சொல்லலாம். தவறு நடக்கிறது, நிகழ்கிறது. எங்கே? இன் எ வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ். வெரைட்டினா பல விதங்களில் நடக்கிறது. பல ஃபார்ம்ஸ்னால் வடிவங்கள். ரைட்டா? பல வடிவங்களில் பல விதங்களில், வெரைட்டினா விதம். ரைட்டா? பல விதங்களில் பல வடிவங்களில் நடக்கிறது. அப்போது உதாரணமாக அது என்ன? பல விதம், பல வடிவம் அப்படின்னா, இப்போ சிகரெட் சாப்பிட்றது அது ஒரு விதம், ஒரு ஃபார்ம். அது என்னது? புகையிலை. அப்போ ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது அது லிக்யூட், அது ஒரு விதம். அதேமாதிரி ஆல்கஹால் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ஊசி மருந்து எடுத்துக்கிறது. ரைட்டா? அது ஒரு விதம். சிறிய குழந்தைகளை பாலியல் வன்மைப்படுத்துவது. ரைட்டா? அது பெண்ணோ ஆணோ சின்ன பசங்களை பாலியல் வன்மைப்படுத்துவது, அது ஒரு விதம். அதான் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இது வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் தானே, பல வடிவங்கள் தானே, அதை தான் சொல்கிறான். அந்த அபியூசஸ்ன்றது தவறு நடக்கிறது எவ்வாறாக? பலவிதமான வடிவங்களில் நடக்கிறது. வெரைட்டினா பல விதம், அப்போ ஃபார்ம்ஸ்னு வடிவங்களில் நடக்கிறது. அண்ட் ஆர் டீப்லி ரூட்டட் இன் கல்ச்சர். அந்த தவறுகள் அண்டு மற்றும் ஆர் இருக்கின்றன. எது இருக்கின்றன? அந்த தவறுகள் இருக்கின்றன. எவ்வாறாக? டீப்லி ஆழமாக பதிந்துள்ளது. ரைட்டா? ரூட்டட்னா ஆழமாக மனுஷன் கலாச்சாரத்தில் பதிந்திருக்குன்னு சொல்கிறான். அப்போ டீப்லி ரூட்டட் இன் கல்ச்சர் என்னது? கலாச்சாரம், மனிதர்கள் கலாச்சாரம் என்னது? அவனோட நடவடிக்கைகளில் இந்த தவறுகளானது, சிகரெட்டு சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, பாலியல் வன்மை செய்வது ஆழமாக பதிந்துள்ளது. அப்படின்னா ஆழமாக பதிந்துள்ளன்னு அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். ரைட்டா? அண்டு இதில் கல்ச்சரல் இதில் பதிந்துள்ளது கலாச்சாரத்தில் மற்றும் சோசியல் சமூகத்திலையும் இது கலந்துள்ளது. அண்டு எக்கனாமிக் ப்ராக்டிசஸ். எக்கனாமிக்னு என்னது? பொருளாதார செயல்பாடுகள்லேயும் இது கலந்துருக்கிறது. ப்ராக்டிஸ்னால் நடவடிக்கைகள். ரைட்டா? பொருளாதார நடவடிக்கைகளையும் இது நிகழ்கிறது. ஏன்னா அவங்க விற்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. ரைட்டா? இந்த தவறான பொருட்களை விற்கிறாங்க இல்லையா, அதை சம்பாதிக்கிறாங்க. அதான் எக்கனாமிக்னா பொருளாதார ப்ராக்டிசஸ் நடவடிக்கைகளையும் இந்த அபியூசஸ் தவறான செயல்கள் மிக ஆழமாக இவைகளில் பதிந்துள்ளது, நடக்கிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சால்விங் திஸ் குளோபல் ப்ராப்ளம் அப்படின்னா, சால்விங்னா இதை சரி செய்ய வேணும். ரைட்டா? சால்விங் சரி செய்ய எதை? திஸ் குளோபல் ப்ராப்ளம். அப்போ உலகளாவிய பிரச்சனைகள். சால்விங்னா சரி செய்வது. எதை? இந்த உலகளாவிய பிரச்சனைகள். அதாவது குளோபல் ப்ராப்ளம்னா உலகளாவிய பிரச்சனை என்னது? இந்த தவறான வழிமுறைகளை, மக்களோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை தான் சொல்கிறான். ரைட்டா? சால்விங்னு சரி செய்வது. எதை? த குளோபல் ப்ராப்ளம்ஸ், இந்த உலகளாவிய பிரச்சனைகளை அதை சரி செய்வது என்பது அதாவது ஹவ்வவர் இருந்த போதிலும் ரிக்வெஸ்ட் தேவைப்படுகிறது. அது சரி செய்வதற்கு எது தேவைப்படுகிறது? ஹவ்வவர் இருந்தபோது இந்த இவ்வாறாக சரி செய்ய வேண்டும் என்பது இருந்த போதிலும் ரிக்வெஸ்ட் எ மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது என்ன தேவைப்படுகிறது? ரிக்வெஸ்ட்டும் தேவைப்படுகிறது இதை சரி செய்வதற்கு. எது தேவைப்படுகிறது? மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் மக்களிடத்தில் இருக்க வேண்டும். மச் பெட்டர், நல்ல, மச்னா மிகவும், பெட்டர்னா நல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அப்போ எதை பற்றிய, அப்போ எது தீமை விளைவிக்குது, எது நன்மை விளைவிக்குது என்று ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் அவங்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இஸ் மச் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அக்கரன்ஸ் இந்த நிகழ்வுகள்.
எந்த நிகழ்வுகள், இந்த தவறான செயல்கள் நடக்கும் நிகழ்வுகள் சம்பந்தமாக ஒரு நல்ல புரிதல் மக்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? அடுத்து எடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட்ஸ் அக்கரன்ஸ் நிகழ்வுகள். ரைட்டா? அண்டு கமா போட்டு காசஸ்னு ஏற்படுத்துகின்றன. எது காசஸ்னு என்னத்தை எதை ஏற்படுத்துகின்றது? அதாவது விளைவிக்கிறது. ரைட்டா? அதாவது காசஸ்ன்னு சொன்னால் அது விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது அப்படின்னு நல்லா பாருங்கள். காசஸ் அப்படின்னா விளைவிக்கிறது. எதை? அண்டு கன்சிக்வன்ஸ்ன்னு சொன்னால் அதாவது விளைவுகள். ரைட்டா? விளைவுகளை இது விளைவிக்கிறது, ஏற்படுத்துகிறது. காசஸ்னு ஏற்படுத்துகிறது. எதை இந்த மாதிரி நீங்கள் தவறான செயல்கள் செய்வதனால என்னத்தை காசஸ்னு ஏற்படுத்துகிறது. எதை? அதை ஏற்படுத்துகிறது மற்றும் விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. எவ்வாறாக? வித் கண்டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த சூழ்நிலைன்னு சொல்லலாம். கண்டெக்ஸ்ட்னா சந்தர்ப்பத்தின்னு சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்தில் எதை ஏற்படுத்துகிறது? விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. காசஸ்னு ஏற்படுத்துகிறது. கன்சிக்வன்ஸ்னால் விளைவுகள், பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. வித் கண்டெக்ஸ்ட்னா என்னது? அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தவறு செய்யும் சந்தர்ப்பத்தில் இப்போ சிகரெட் சாப்பிட்டா கேன்சர் வரும். ரைட்டா? அப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா கிட்னி போயிடும். அதனால் இதெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. டு செக்ஷுவல் அப்படின்றா. செக்ஷுவல் என்ன? பாலியல் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது தவறு செய்யும்போது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது காசஸ்னை ஏற்படுத்துகிறது. அண்ட் கன்சிக்வன்ஸ்னா விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எப்படி? வித் கண்டெக்ஸ்ட் இன் செக்ஷுவல். கண்டெக்ஸ்ட்னா அந்த சூழலில். எந்த சூழலில்? செக்ஷுவல் அப்படின்னா பாலியல் நீங்கள் வன்கொடுமை செய்யும்போது குழந்தைகளை அப்போ இது உங்களை பாதிப்பு ஏற்படுத்துகிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஜெயிலில் அனுப்பிடுவாங்க. ரைட்டா? அதான் சொல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு அண்டு சைல்டுஹுட் அபியூஸ். அப்போ சைல்டுஹுட்னா என்னது? அபியூஸ்னு என்னது? தவறு, முறைகேடு. அண்டு சைல்டுஹுட்னா குழந்தைகளிடத்தில் முறைகேடாக நடப்பது, இது தவறு. அண்டு மற்றும் சைல்டுஹுட்னா குழந்தைகள். அபியூஸ்னு என்னது? அபியூஸ்னா முறைகேடுனா தவறு. அவங்கள அந்த தோற்றுறது, சின்ன பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை போய் சீன்றது, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். ரைட்டா? அண்டு கமா புஸ்டான் ஆர் பீப்புள் லீடிங். அதாவது மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆர் பீப்புள் லீடிங் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படின்னா மக்கள் அதாவது நல்ல லீடிங்னா வசித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வசித்தார்கள்னு அர்த்தம். ஹெல்த்தியர் சுகாதாரமாக வசித்தார்கள் வாழ்க்கையில் அப்படின்றா. லைஃப்ஸ் அப்படின்னா ஆர்னா இருக்கின்றன. மக்கள் லீடிங் ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படின்னா ஹெல்த்தியர்னு என்னது? அதாவது சுகாதாரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்னது? இன் டுடேஸ்னா தற்பொழுது. எப்பொழுது? இன் டுடேஸ் இப்போது மக்கள் சுகாதாரமாக வாழ்கின்றனரா அப்படின்னு கேட்குறான். ஆர் பீப்புள் லீடிங்னா வாழ்கின்றனரா? என்னதை வாழ்கின்றனரா? ஹெல்த்தியர்னு என்னது? சுகாதாரமாக வாழ்கின்றனரா அப்படி என்று கேட்குறான். எப்போ? இன் டுடேஸ் லைஃப். டுடேஸ்னா இப்போ டுடேஸ் மாடர்ன் வேர்ல்டு, இந்த நவீன கால உலகத்தில் மக்கள் சுகாதாரமாக வாழ்கிறார்களா அப்படின்னு கேட்குறான். அதை விட த ஜெனரேஷன் டிட் இன் த பாஸ்ட் அப்படின்னா அவங்களோட மூதாதையர்கள். இப்போ மக்கள் வாழ்கிறாருன்னா அவங்களோட மூதாதையர்கள் ஜெனரேஷன் அவங்களோட மூதாதையர்கள், தாய் தகப்பனார்கள், பாட்டி இவங்கள்லாம் வாழ்ந்ததை விட இப்பொழுது வாழும் மக்கள் சுகாதாரமாக வாழ்கிறார்களா என்று கேட்குறான். ரைட்டா? ஆர் நல்லா பார்த்துக்கோங்க. லீடிங்னா வாழ்கிறார்களா? ஹெல்த்தியர் லைஃப்ஸ் அப்படின்னா ஹெல்த்தியர்னா சுகாதாரமான வாழ்க்கை வாழ்கிறார்களா? எங்கே? இன் டுடேஸ் மாடர்ன் வேர்ல்டு. மாடர்னா இந்த நவீன கால உலகத்தில் சுகாதாரமாக வாழ்கிறார்களா? எவர்களை விட? அவங்களோட மூதாதையர்கள் ஜெனரேஷனா அவங்களோட பரம்பரையில் உள்ளவங்களை விட. டிட் இன் த பாஸ்ட் அவங்க மூதாதையர்கள் இருந்தார்கள். டிட்னா இருந்தார்கள்னு அர்த்தம். இந்த பாஸ்ட்னா முன்காலத்தில் அவங்க மூதாதையர்கள் எப்படி இருந்தார்களோ அதை விட இவர்கள் சுகமாக ஹெல்த்தினா என்னது? சுகாதாரமாக வாழ்கிறார்களா என்று கேட்கிறார்கள். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இதை படிங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு உதாரணமாக. எவ்வாறு? உதாரணமாக எதை சொல்கிறான்னு பாருங்கள். ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் அப்படின்னா
சிகரெட் குடிப்பது ஃபார் உதாரணமாக சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ நவடேஸில் ஃபார் இன்சிடென்ட்ஸ் அப்போ ஃபார் உதாரணமாக ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் அப்போ சிகரெட்டு குடிப்பது. அப்போ ஆல்கஹால் அடிக்ஷன் அப்போ ஆல்கஹால் அடிக்ஷன் என்னது? ஆல்கஹால் அடிக்ஷன்னா மது, ஆல்கஹால்னா மது, அடிக்ஷன்னா போதை, அதாவது அடிமையாவது. அடிக்ஷன்னா அடிமையாவது, மதுவுக்கு அடிமையாவது. ரெண்டாவது மிஸ்டேக் ரைட்டா. அடுத்து யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா ட்ரக்ஸ்னால் மருந்துகளை ஏற்றிக்கொள்வது, அதாவது போதை மருந்துகள் ரைட்டா. யூசஸ் ஆஃப் ட்ரக்ஸ்னால் போதை மருந்துகளை ஏற்றிக்கொள்வது உடம்புல. அண்டு ஈட்டிங் உண்பது, ஹை ஃபேட் அப்படின்னா அதிகமான கொழுப்பு உள்ள பொருட்களை உண்பது. அண்டு மற்றும் கொலஸ்ட்ரால் ரிச் டயட்ஸ், கொலஸ்ட்ரால் ரிச் டயட்ஸ்னால் அதே தான், அதிகமான கொழுப்பு, அது அதிகமான கொழுப்பை உண்பதும் அல்லது அதிகமான கொழுப்பு சேர்ந்த உணவுகளை உண்பதும். கொலஸ்ட்ரால் ரிச் அப்படின்னா அதிகமான முதல்ல என்னது அதிகமான கொழுப்பை உண்பதும். அண்டு மற்றும் கொலஸ்ட்ரால் ரிச் டயட்னா உணவு, கொலஸ்ட்ரால் அதிகமாக அதாவது கொழுப்பு அதிகமாக உள்ள உணவுகளை உண்பதும். இதெல்லாம் தவறான செயல்கள் என்று சொல்லுகிறார்கள். கம்மா போட்டு என்னென்ன சொல்கிறான்? எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னா எக்ஸசிவ் இன்டேக்னா அதிகமாக எடுத்துக்கொள்வது. எக்ஸஸ்னா அதிகமாக. ஜங்க் ஃபுட்ஸ், ஜங்குன்னு என்னது? குப்பை உணவுகள். குப்பை உணவுன்னு என்னது? குப்பையில் போடுற உணவை தூக்கி சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஜங்குனா குப்பை தான். அப்போ குப்பை உணவுகள்னு சொல்கிறான். குப்பை உணவுகள் என்னதுன்னா அதாவது அதில் நியூட்ரிஷனே இருக்காது, சத்து இருக்காது, என்னது விட்டமின் இருக்காது. அவ்வாறு இல்லாத ஒரு பொருட்களை அதிகமாக உண்பது, அதுக்கு தான் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க, குப்பை உணவுகள்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, சௌமீன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், அதில் விட்டமினே இருக்காது, நியூட்ரிஷனே இருக்காது. அதனால் அந்த குப்பை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, உண்பது அப்படின்னு தான். அந்த மாதிரி இருக்கிறது என்ன செய்யுது? ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இது என்ன செய்யும்னா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ரெடியூஸ்னால் குறைக்கும். எதை? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஃபிசிக்கல்னால் உடல் செயல்பாடுகளை குறைக்கும் ரைட்டா. ஒரு மனுஷனோட வலிமையை குறைக்கும்னு சொல்கிறான். ரெடியூஸ்னால் குறைக்கும். எதை குறைக்கும்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், உடல் செயல்பாடுகளை. அப்படின்னா வேலை செய்கிறத குறைச்சிடும், அவனால் வேலை செய்ய முடியாது. ஆர் சம் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது வந்து ஒரு எவ்வாறாக இருக்கிறது? ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கிறது. ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னால் என்னது? அதாவது ஆபத்துக்கான ஒரு காரணிகளாக இருக்கிறது ரைட்டா. இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வது எவ்வாறாக இருக்கிறது? அதாவது ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் இல்னஸ். இதன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இல்னஸ். இல்னஸ்ன்னு என்னது? அதாவது உடம்பு சுகாதாரமின்மை. இல்னஸ் என்னது? அதாவது உங்களை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஆபத்தான காரணமாக இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் இல்னஸ். இல்னஸ்னால் சுகாதாரமின்மை, சுகாதாரமில்லை, நோயை ஏற்படுத்துவதற்கு ஆபத்தான காரணிகள், முக்கியமான காரணிகளாக இருக்கிறது. அண்டு மற்றும் ஏர்லி டெத். அப்போ வேகமாக சாவை உங்களுக்கு கொடுக்கும். ஏர்லினா நீ சாவதற்கு முன்பாகவே சாவை உங்களுக்கு கொடுக்கும். ஏர்லினா முன்பாக. டெத்துனா இறப்பை கொடுக்கும். அதாவது ஏர்லி டெத்துனா முன்பாக இறப்பை கொடுக்கும் என்று அந்த பழக்க வழக்கங்கள் சொல்லுகின்றன அப்படின்னு தான். அப்போ த ரோல் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா ரோல்னால் பங்கு. எதனோட பங்கு? த ரோல் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னா ரோல்னா என்னது? தனிநபரின் பங்குன்னு அர்த்தம். த ரோல் ஆஃப் பிஹேவியர்னால் நடத்தை. அப்போது நல்லா கவனிங்க. த ரோல் ஆஃப் பிஹேவியர் இன் ஹெல்த் அப்படின்னா அப்போ பிஹேவியர்னு என்னது? நடத்தை. ஹெல்த்துன்னு என்னது? சுகாதாரம். அப்போ ரோல்னு என்னது? பங்கு. அப்போ இது யாரை குறிக்குது? ஒரு மனுஷனை குறிக்கிறது. அப்போது த ரோல் ஆஃப் பிஹேவியர் இன் ஹெல்த் அப்படின்னா அதாவது பிஹேவியர் நடத்தை, அவனோட செயல்பாடுகள். அவன் என்ன செய்கிறான்? அதாவது நல்ல உணவை சாப்பிட்றானா இல்லை கெட்ட உணவை சாப்பிட்றானா, அவன் சிகரெட்டு குடிக்கிறானா, இதுதான் அவனோட நடத்தையை குறிக்கிறது ரைட்டா. இன் ஹெல்த் சுகாதாரத்தில் அவன் எந்த மாதிரி